என் அன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கையிலே கே கோவிந்தின் இனிய வணக்கம். திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சுடுகுடி கோதை நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றின்னு ஸ்ரீராம் வசாசனம் ஸ்ரீவேல் வசாசனம். இன்னைக்கு ஸ்ரீராம் வசாசனில் உங்கள் வீட்டில் துவைக்கிற கல் போட்டிருக்கீங்க, அப்போ எங்கே போடலாம், எந்த இடத்துல போட்டால் என்ன விஷயம் நடக்கும், எந்த இடத்துல போடக்கூடாதுங்கிற விஷயத்தை துவைக்கிற கல்லை பற்றி ஜம்முன்னு ஸ்ரீராமில் சொல்லியிருக்கேன். போய் பாருங்கள், பயன்பெறுங்க. துவைக்கிற கல் அங்கே போட்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக அதை எடுத்துருங்க. அது எடுத்தால் ஒரு மாற்றம் கிடைக்கும். அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட்டு. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு வாசுபடி டிராயிங் கட்டணும், வீடு சதன சேவகம் கட்டணும், வீட்டுக்கு டிராயிங் போட்டு தரணும் அப்படின்னா நிச்சயமாக இன்டர்நேஷ்னல் வாஸ்து சாஸ்திர இன்ஸ்டியூட் படி பக்கவாக டிராயிங் போட்டு தருவேன். 7339124224 73 39 124 224. தரமான மண்ணச்சல் அரிசி வேணும், மனமான மணச்சல் அரிசி வேணும், கொப்பம்பட்டி பிரியாணி ஜீரக சம்பா அரிசி வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள். புது அரிசி செம்மையாக இருக்குது, சாப்பாடு சூப்பராக இருக்குது, நிச்சயமாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வருஷம் அரிசி கிலோ 100 ரூபாய்க்கு வந்துடும், ஞாபகம் வச்சுங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, கவர்மெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் 4000 ரூபா ஆகப்போகுது ஒரு குவிண்டால் நெல். கவர்மெண்ட்டே விலை வைக்க போகிறாங்க. வச்சாங்கன்னா 4000 வச்சாங்கன்னா 5000 அரிசி வந்துடும், ஞாபகம் வச்சுங்க. அதனால் இப்போ நீங்கள் அரிசி வாங்கி வச்சுங்க. புத்திசாலித்தனம். சொல்ல வேண்டியது என் கடமை, வாங்க வேண்டியது உங்களுடைய கடமை. என் பொண்ணு நம்பர் கால் பண்ணுங்கள். 81 22 69 18 27. பக்கவாக அரிசிக்கு சாப்பாடு சூப்பராக இருக்கும். சூரிய வெளிச்சப்படி இயற்கையில் தயார் பண்ணப்பட்ட அரிசி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், நிச்சயமாக சூப்பராக இருக்கும். வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஒரே ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் 4 பேர் ரெஃபர் பண்ணுவீங்க. அது மாதிரி அரிசி இருக்கும், சாப்பாடு நல்லாயிருக்கும். சரிங்க சார், மீதி விஷயத்தெல்லாம் பேசுனதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கணும்னா நவ கோவிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. சார் நவ கோவில்னால் என்ன சார் நவ கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உண்மையாக சொல்கிறேன். நவ கோவில்னால் 9 தாயார் எங்கே சார் இருக்காங்க? கர்நாடகாவில் இருக்காங்க 9 தாயார். இந்த 9 தாயாரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய வெற்றி. அதாவது தாயார் நம்ம ஏன்னா பாரத் மாதான்னு சொல்கிறோம். நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் யாருங்க? ஆண்டாளுங்க, மீனாட்சிங்க, காமாட்சிங்க. அப்புறம் இதுதான் உண்மை. நம்ம அகிலாண்டேஸ்வரி நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த. அப்போ நீங்கள் போய் ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஊருக்கு போகலாம். 9 இடத்துக்கு நாங்கள் போக போகிறோங்க. நீங்களே போகிறீங்கனாலும் போய்க்கிங்க, ஒவ்வொரு தடவை போனாலும் போய்க்கிங்க. சார் கர்நாடகாவில் எங்கே சார் 9 கோவில் இருக்குது? தட்சிண கர்நாடகாவில் சூப்பரான, நான் மாவட்டத்தோடு பேசுகிறேன். சிக்கமங்களூர் மாவட்டம், சிக்மங்களூர் மாவட்டத்தில் சிருங்கேரி ஃபஸ்ட் எடுத்தோடனே சாரதாம்பாள் கோயில் இருக்குது. சிருங்கேரி சாரதாம்பாள் செம்ம கோயிலுங்க. ஆதிசங்கரர் போய் அங்கே பெரிய லெவலில் ஜெயிக்க வச்ச கோயில், செம்ம கோயில் சிருங்கேரி சாரதாம்பாள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக போய் பாருங்கள், ஒரு பெரிய மாற்றம். முதல் கோவில் சிருங்கேரி சாரதாம்பாள். ரெண்டாவது உடுப்பி மாவட்டம் கொல்லூர் மூகாம்பிகைங்க. நான் முழுக்க சொல்கிறேங்க. கொல்லூர் மூகாம்பிகை நீங்கள் நிச்சயமாக அங்கே ஒரு இரவு தங்கி உங்கள் வீட்டுக்கு குருச்சந்திர யோகத்தை கொண்டு வந்துடுங்க. இரவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொல்லூர் மூகாம்பியாக இருப்பாங்க. காத்தாலும் பார்த்தீங்கன்னா சோட்டானிக்கரை பகவதியாக இருப்பாங்க. 2 பற்றியும் ஒரே கல்லில் அடித்த மாதிரி ஆயிரும். நிச்சயமாக இருந்து பார்த்துடுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடுப்பி மாவட்டத்தில் உள்ள கொல்லூர் மூகாம்பிகைங்க. மூணாவது மைசூரில் இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரிங்க. 3வது கோயில் மைசூரில் இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி. அட்டகாசமான டெம்பிளுங்க. அந்த அம்பாள் சிங்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்க பாருங்கள், செம்மையாக இருப்பாங்க. உண்மையாக சொல்கிறேன். நிச்சயமாக போங்க, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். கைலை சார் 4வது எந்த கோயில் சார், அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பெல்காம் மாவட்டத்தில் சவுத்தட்டி எல்லக்கா கோவில்னு இருக்குது. அது ரேணுகா தேவ் கோவில்னு பேர். ஆக்சுவலாக நாங்கள் போன தடவை இல்லை, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போகலையே. நாங்கள் ஆக்சுவலாகவே ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அது எந்த இடம்னா என் பொண்டாட்டிக்கு பிடிக்காத இடம். அந்த ஊருக்கு நாங்கள் போயிருந்தோம். அது வெறும் பாறைகளோட இயற்கை சிற்பங்களோடு இருக்கக்கூடிய இடம். ஆனால் பாதாமி, அந்த பாதாமிக்கு போகல. அங்கே தான் அந்த பாதாமி போய் லேட்டாக போயிடுச்சு. அதனால் நாங்கள் அந்த கோயிலுக்கு போகல. ஆனால் நாங்கள் பார்க்காத கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த பெல்காம் மாவட்டத்தில் உள்ள சவுத்தட்டி எல்லம்மா கோவில், அதாவது ரேணுகா தேவ் கோவில். அந்த கோவில் நாங்கள் பார்க்காத கோவில். அதுதான் 4வது சக்தி பீடம், ஞாபகம் வச்சுங்க. அதாவது கர்நாடகாவில் 9 பீடத்தில் இது சூப்பரான கோவிலுங்க. 5 ஹாசன் மாவட்டத்தில் சித்துரு சௌந்தரி கோவில். இந்த கோவிலுக்கு நாங்கள் போகலைங்க. அதாவது சிகந்துரு சௌடேஸ்வரி கோயில் ஹாசன் மாவட்டம்.
அந்த கோவிலுக்கு நாங்கள் போகலைங்க. 5வது கோயில் நான் அந்த கோயில் நான் பார்க்கல, உண்மையாக சொல்லிட்டேன். சிகந்தூர் சௌடேஸ்வரி கோயில், அந்த கோயிலுக்கு நாங்கள் போகல. ஆனால் நிச்சயமாக நாங்கள் போக போகிறோம். நீங்கள் சொல்கிறேன். 6வது கோயில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயம்னா டோம்கோர் மாவட்டம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹொரநாடு அன்னபூர்ணிங்க, செம்ம கோயிலுங்க. வாழ்க்கையில் அன்னபூர்ணியை போய் பண்ணணும். தங்கத்தில் அப்படியே தக 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 தகன்னு இருப்பாங்க. குங்குமார்ச்சனை போய் பண்ணுங்க. அந்த ஹொரநாடு அன்னபூர்ணியை வாயால் சொல்ல முடியாதுங்க, வர்ணிக்க முடியாதுங்க. உண்மையிலே சக்தி பீடத்தில் செம்ம கோவிலுங்க. அந்த தாயாரை பார்க்க 2 கண்ணு பத்தாதுங்க. ஹொரநாடு அன்னபூர்ணி அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நவ கோவில் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், நவகிரகம்னு சொல்லுவோம்ல. அங்கே எல்லாமே தாயார் தான் இருப்பாங்க. நவகிரகத்தில் தாயாராகவே இருப்பாங்க. 9 தேவியர்களை அந்த இடத்துல இருக்கும். நிச்சயமாக ஒரு பெரிய விஷயம். அங்கே போனீங்கன்னா விளக்கு வாங்கி ஏற்றுங்க. எல்லா இடத்துலையும் விளக்கு வாங்கி ஏற்றுங்க. அது விளக்கு தனியாக பணம் கட்டி ஏற்றுறது. திருமணம் வேணால் திருமணத்துக்கு டோக்கன் கட்டிக்கிங்க. அது மாதிரி டோக்கன் கட்டி பாருங்க. செம்ம கோயிலுங்க ஹொரநாடு அன்னபூர்ணிங்க. அடுத்தது வந்து நம்ம 6 சொல்லியாச்சு. 7 சித்ரதுர்கா மாவட்டம். சித்ரதுர்கா மாவட்டத்தில் உள்ள, அதாவது கடில் துர்கா பரமேஸ்வரி, கட்டில் துர்கா, அதாவது சித்ரதுர்கா மாவட்டத்தில் கட்டில் துர்கா பரமேஸ்வரி செம்ம கோயிலுங்க. அதாவது நந்தினி ரிவரில் அப்படியே அம்சமாக இருப்பாங்க தாயாருங்க. பார்க்க கண்கொள்ளா காட்சிங்க, கண்கொள்ளா காட்சி. நிச்சயமாக சொல்கிறேன். 8வது பார்த்தீங்கன்னா பால்காம் கோட் மாவட்டம், பகல்கோட் மாவட்டத்தில் பாதாமி பனசங்கரி கோயிலுங்க. செம்ம கோயிலுங்க. பனசங்கரி பார்த்தீங்கன்னா அங்கே சிவனை கொண்டு போய் ஓரமாக போட்டுருவீங்க. தாயாருக்கு தான் செம்ம மரியாதை. சிவன் வந்து ஒரு இடத்துல இருப்பார். ஆனால் தாயாருக்கு செம்ம கோயிலுங்க. அதுதான் நான் சொல்கிறது. பாதாமியில் பார்த்தா, அதாவது பனசங்கரி கோயிலுங்க, செம்ம கோயிலுங்க. சக்தி படுத்துகிறேன். நான் போய் பார்த்தேங்க. நான் உண்மையாக சொல்கிறேன். பார்த்தேன்னு சொல்கிறேன், பார்க்கலன்னு சொல்லிடுறேன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 9வது கோயில் என்ன சார்னா உத்தர கன்னட மாவட்டத்தில் சிஸ்ரி மரிகண்டா கோவில். நிச்சயமாக சிர்சி மரிகண்டா கோவில், சிர்சி மரிகண்டா கோயிலுங்க. ரொம்ப அற்புதமான டெம்பிளுங்க. நிச்சயமாக இந்த 9 தாயாரையும் கர்நாடகாவில் இருக்கீங்களா, நீங்கள் நிச்சயமாக போய் பாருங்கள். நான் சொல்கிறேன், இந்த நவ கோயில்களும் நவ தாயாரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும், ஏற்றம் கிடைக்கும். நல்ல விஷயத்தோட நிச்சயமாக இதுக்கு நான் டூர் போட போகிறேன். 7339124224 73 39 124 224. இந்த டூர் வந்து சுத்தமாக 4லேருந்து 5 நாள் ஆகும். நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். நம்ம போகிறதுக்கு உண்டான விஷயம் யாராவது வரணும்னா வாங்க. அதே மாதிரி பணப்பட்டி வேணும் சார், அப்புறம் வந்து கோமதி சக்கரை வேணும், தாமிரமணி வேணும், லேடிஸ் பர்ஸ் வேணும், ஜென்ஸ் பர்ஸ் வேணும், மர அலாக்கு வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள். பணவெல்லை வேணும், ஊறுகாய் வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள். அதை விட இப்போ வந்து புது விஷயம் உங்களுக்கு வந்து, அதாவது இந்த கோமாதா மாடு கண்ணுக்குட்டியோடு இருக்குது. இது பெரிய கோமாதா. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன கோமாதா. பெரிய கோமாதா பார்க்குறீங்க, இது பார்த்திங்கன்னா சின்ன கோமாதா. நிச்சயமாக இந்த பெரிய கோமாதா வேணும்னாலும் சரி, இல்லை வந்து சின்ன கோமாதா வேணும் சார் அப்படின்னாலும் நீங்கள் இந்த கோமாதா வாங்கிக்கலாம். நிச்சயமாக இது கால் பண்ண வேண்டியது 94 870 66 865 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா உங்கள் பூஜை அறையில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் மர அலாக்கில் நெல் கூட்டி நிச்சயமாக வேல் குத்தி வைங்க. ஒரு பெரிய விஷயம். 2வது, நிச்சயமாக உங்களால் மாடு கட்டி வாங்கி வைக்க முடியாதுன்னா இந்த 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 கோமாதாவை வச்சுக்கோங்க, நல்ல விஷயம் நடக்கும். அதே மாதிரி யானை கரணத்தில் வந்து யானை இருக்குன்னா யானை வாங்கி வச்சுக்கிறது சிறப்பு. 2 சைடில் யானை வச்சுக்கிறது சிறப்பு. உங்கள் வீட்டில் எல்லாருமே நான் சொல்கிறேன், நிச்சயமாக நான் சொல்லித்தரேன். நல்லதே நடக்கட்டும். இது வேணால் 94 870 66 865 நிச்சயமாக கால் பண்ணுங்கள். இதெல்லாம் என் பொண்ணு அனுப்புவாங்க, நல்ல விஷயம் பண்ணுவாங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லதொரு தலைப்பை சந்திப்போம். அது மாதிரி ஒரு சின்னதாக அப்டேட்டு. வருகின்ற மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி நாங்கள் டெல்லி பயணம் போகிறோம். ட்ரெயினில் போகிறது 16, ஃப்ளைட்டில் போகிறது 17, 18ஆம் தேதி டெல்லி, 19ஆம் தேதி டெல்லி, 20ஆம் தேதி வந்து அமிர்த்சர், 21 ஹரித்வார்,
22 ரிஷிகேஷ், 23 டேராடூனு, 24 வந்து இந்த நம்ம அதாவது சூப்பராக இருக்கும் சார். ஆப்பிள் ஐஃபோன் கண்டுபிடிச்ச அதாவது என்ன ஒரு இது ஆப்பிள் ஐஃபோன் கதக்கோடம் நீம் கரோலி பாபா அங்கே போய் பார்க்க போகிறோம். அது வந்து கத்கோடம் அப்படிங்கிற இடத்துல போய் நீம் கரோலி பாபாவை பார்க்க போகிறோம். அது வந்து நைனிட்டாலில் இருக்குது. நைனிட்டாலில் நாகபூஷணியம் பண்ண அடுத்த நாள் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து ஆக்ரா போய் பார்க்குறோம். அப்புறம் ஜெய்ப்பூர் பார்க்குறோம். 27ஆம் ஜெய்ப்பூர்லேருந்து நைட்டுக்கு ஏறோம். ட்ரெயினில் வரவங்க ட்ரெயினில் போகிறோம். 28ஆம் ஃப்ளைட்டில் வரவங்க நேராக ஃப்ளைட்டில் வந்துடுவாங்க. நிச்சயமாக வாங்க. சூப்பர் ட்ரிப்பு. இப்போ 10 பேர் புக் ஆகிடுச்சு. நான் எங்கள் ஃபேமிலியில் போகிறேன். நிச்சயமாக நான் மக்களுக்கு வந்து நல்ல விஷயத்தை பண்ண ஆசைப்பட்றேன். 7339124224 73 39 124 224. அதே மாதிரி விஜயவாடாலேருந்து 5 பஞ்ச நரசிம்மர் இருக்கார். சூப்பர் நரசிம்மர். அதுக்கும் போகிறோம். இந்த 4ஆம் மாதத்தில் போகிறோம். நிச்சயமாக வர்றவங்க வாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நந்தியாலா, ஸ்ரீசைலம், அப்புறம் சூப்பராக ஹூப்ளி, அது ஒரு பெரிய ட்ரிப் இருக்குது. நீங்கள் நிச்சயமாக வாங்க. உங்களை 100% கூப்பிட்டு போகிறேன். ஆன்மீகம் வந்து ஆன்மீகம் ப்ளஸ் இன்ப சுற்றுலா ரெண்டுமே கலந்துருக்கு. நல்லாயிருக்கும். நிச்சயமாக வாங்க, பயன்படுங்க. அதாவது பயணப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். தினமும் பயணப்படுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். தன்னம்பிக்கையோடு இருங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரமடுவோம், மலை பெறுவோம், மழைநீரை சேகரிப்போம், ஏற்கனவே இருந்து வாழ்வோம். பாரத் மாதாக்கு ஜெய். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். என்னால் ஒரு 2 நிமிஷம் ஏன் நேற்று நான் எந்த கலந்துக்க முடியல அப்படின்னா, எங்கள் தாத்தாவுக்கு வந்து 90வது அவர் மண்டபத்தில் அன்னதானம் பண்ணி 90 வருஷம் ஆச்சு நேற்று. அதனால் பெரிய லெவலில் எங்கள் மண்டப திறப்பு விழா. அதனால் எங்கள் தாத்தாவோட நினைவாக அவர் ஃபோட்டோ வச்சு எல்லாம் மாலை பூஜை எல்லாம் பண்ணி இன்றைக்கி வந்து அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணுச்சு. ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது அரியலூர் மாவட்டம் கள்ளங்குறிச்சி குண்டியில் பொண்ணும் கள்ளங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாளுங்கிற கோவிலில் இன்றைக்கி ஆக்சுவலாக அன்னதானம் நேற்று நடந்துச்சு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நேற்று கோயிலில் சாமி கும்பிட்டு செம்ம மலைங்க. உண்மையாக சொல்கிறேங்க, மழை அந்த மாதிரி மழை. வீட்டில் 2 வாளி தண்ணியை எடுத்து ஊற்றிடும் வெளியில். அந்த அளவுக்கு மழை பெஞ்சிச்சுங்க. உண்மையாக சொல்கிறேன். அதான் மழை பெஞ்சால் சுபிட்சங்க. நல்ல சகுனமாக நான் பார்ப்பேன். ஏன்னா எங்கள் தாத்தா 90 வருஷத்துக்கு முன்னாடி அன்னதானம் பண்ணார். இன்னும் 35 மூட்டை அன்னதானம் பண்ணுவோம். இன்னைக்கு 35 மூட்டை அன்னதானம். டேபிளில் 150 டேபிள் சேர் வாங்கி 150 டேபிள் வாங்கி போட்டு நல்லா ஜம்முன்னு மண்டபம் செம்மையாக இருக்குது. மண்டபம் சூப்பராக இருந்துச்சு. நான் ஷார்ட்ஸு போட்டிருக்கேன், பார்த்துங்க. நல்ல விஷயம். 90 வருஷமே எங்கள் தாத்தா அந்த காலத்தில் வசதிகளே இல்லாத காலத்தில் வெறும் நடந்து தூக்கிட்டு போகிற அரிசி மூட்டையை தலையில் தூக்கிட்டே போய் அந்த கோவிலில் சாப்பாடு போட்டார். அந்த கோவிலில் மடிப்பிச்சு எடுத்து தான் எங்கள் தாத்தாவும் பாட்டியும் மடிப்பிச்சு எடுத்து தான் எங்கள் தாத்தாவுக்கு 5 பெண் குழந்தை. அப்புறம் தான் எங்கள் அப்பா பிறந்தார். அதனால் எங்கள் அப்பாவுக்கு பேர் கலிய பெருமாள் கோயில். அதனால தான் என்னால் வர முடியல நிச்சயமாக. ஏன்னா அண்ணனோட ப்ரோக்ராமுக்குள்ளேன்னு எல்லோரும் நினைப்பீங்க. நிச்சயமாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நானும் அண்ணனும் ஃப்ரெண்ட் எப்பொழுதும் நண்பர் தான் நான். அதனால் சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லிட்டேன். மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லது ஒரு தலைப்பை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரமடுவோம், மலை பெறுவோம், மழைநீரை சேகரிப்போம், ஏற்கனவே இருந்து வாழ்வோம். பாரத் மாதாக்கு ஜெய். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.